வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நம்ம இந்த வீடியோல பார்க்கறது ஒரு அனாலிசிஸ் பேஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ யுஜிசி நெட் எக்ஸாம் 3rd ஜானும் 6th ஜானும் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அதுல எக்ஸாம் எழுதினவங்க அவங்க ஒரு மெமரி பேஸ்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னு சொன்னதை வச்சு பண்ண ஒரு வீடியோ தான் இது. இது ஏன் மேம் தெரிஞ்சுக்கணும்? எப்படியும் அந்த கொஸ்டின்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகுமான்னு தெரியாதப்ப ஏன் இது தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ யுஜிசி நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியும் போது இப்போ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த பேட்டர்ன்லலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சம்டைம்ஸ் அதே டாபிக்ஸ் திரும்பவும் நமக்கும் வரவும் சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா. ஓகேவா? இதே கொஸ்டின்ஸ் வரலனாலும், இந்த டாபிக் ரிலேட்டடா கண்டிப்பா நமக்கு கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. அதனால இந்த அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா, டக்குனு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியுமான்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா, ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். சொல்ல முடியாது. அதுல ஒரு ஆப்ஷன் ஐடில தான் நமக்கு வரும். அதே கொஸ்டின் அந்த டாபிக் ரிலேட்டடா வர வாய்ப்பு இருக்கு. அதே கொஸ்டின் வரலனாலும், அந்த டாபிக் ரிலேட்டடா நமக்கு வரும். ஓகேவா? ஸோ, இந்த 2 நாள் முடிஞ்சத வச்சு பார்க்கும்போது, நான் குயிக் ரிவிஷன்னு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் 7 யூனிட்டுக்கு கம்ப்ளீட்டா கவர் பண்ணி, எங்க சேனல் எடுமாஸ்ட்ரி தமிழ் இங்கிலீஷ்ல 7 யூனிட்க்கு போட்டிருக்கேன். ஸோ, அதுலருந்து நெறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயி வந்திருக்கு. அந்த வீடியோஸ பார்த்திருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஷார்ட் நோட்ஸ் வீடியோன்னு ஒண்ணு போட்டிருக்கேன். அதுல எல்லா யூனிட்ஸுமே கம்ப்ளீட்டா ஒரு ஷார்ட்டா கவர் பண்ணி, அதுலருந்தும் நெறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயி வந்துட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோவ பார்க்கலையோ, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த ஷார்ட் நோட்ஸ் வீடியோவெல்லாம் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க யுஜிசி நெட் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப அனாலிசிஸ் வீடியோ பார்த்துருவோம். 3rd ஜான், 6th ஜான் அவங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அவங்க ஒரு மெமரி பேஸ்டா சொன்ன கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா? அதுல என்னெல்லாம் கொஸ்டின் குடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன்ல நமக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம். அத பத்தி நம்ம பார்த்துருவோம். பார்த்துருவோமா? இப்ப அனாலிசிஸ் பேஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் 3rd அண்ட் 6th ஜான் அவங்க எக்ஸாம் எழுதுனத வச்சு ஃபர்ஸ்ட் நமக்கு யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்ன்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஏன்னா இந்த கொஸ்டின் அந்த ஷார்ட் நோட்ஸ்ல கூட ஆட் பண்ணல. இது ஆக்சுவலா என்னன்னா, நார்மலா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்னா என்னன்னா, நம்ம படிச்சது ஒரு இடத்துல நமக்கு தேவைப்படுது. நம்ம அந்த நாலேட்ஜ யூஸ் பண்றோம்னா, அது பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். அது நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்றோம்னா, அது பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லுவோம். அது அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியல. அந்த நாலேட்ஜ் நமக்கு தேவைப்படாதப்ப நெகட்டிவ்னு சொல்லுவோம். வென் இட் ஹிண்டர்ஸ் நியூ லேர்னிங். இது ஏதோ நமக்கு தடங்கலா நிக்கும்போது நெகட்டிவ்னு சொல்லுவோம். எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுன்னும்போது அது ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது கொஞ்சம் மேலட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஆனா எப்படி எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா, நியர் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற வேர்ட் யூஸ் பண்றாங்க. நியர் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னா, அப்ளையிங் ஸ்கில்ஸ் இன் சிமிலர் கான்டெக்ஸ்ட். நமக்கு தெரிஞ்ச ஒண்ணே அதே கான்டெக்ஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணும்போது நியர் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே? யூசிங் பேசிக் மேத்ஸ் ஸ்கில்ஸ் ஃப்ரம் அரித்மெட்டிக் கிளாஸ் டு சால்வ் மேத் ப்ராப்ளம்ஸ் இன் பிசிக்ஸ். ஸோ அதே மாதிரி கான்டெக்ஸ்ட் வரும்போது நமக்கு யூஸ் ஆகுது. அது நியர் ட்ரான்ஸ்ஃபர். ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது அப்ளையிங் ஸ்கில்ஸ் இன் டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்றத நம்ம என்ன சொல்றோம்? ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்றோம். யூசிங் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் ஃப்ரம் செஸ் டு பிளான் எ பிசினஸ் ப்ராஜெக்ட். ஸோ விளையாடி விளையாடி நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் வரும்ல. ஒரு செஸ் விளையாடும்போது அது நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்றோம். அது ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. நெக்ஸ்ட் லோ ரூட் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் டு சிமிலர் சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வருது. ரைடிங் எ டிஃபரண்ட் பிராண்ட் ஆஃப் பைசைக்கிள் ஆஃப்டர் லேர்னிங் டு ரைட் ஒன். இல்லையா? இதுவும் அப்படி இப்படி ஒரு சேம் கான்டெக்ஸ்ட் மாதிரி தான். டக்குன்னு யூஸ் பண்றோம். நம்ம ஒண்ணு பல இடத்துல யூஸ் பண்றோம். ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் டு சிமிலர் சிச்சுவேஷன்ஸ். அது லோ ரோட் ட்ரான்ஸ்ஃபர். ஹை ரோட் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. டெலிபரேட் ட்ரான்ஸ்ஃபர் டு டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஓகே. அப்ளையிங் சயின்டிஃபிக் மெத்தட் பிரின்சிபல்ஸ் ஃப்ரம் கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ற அந்த சயின்டிஃபிக் மெத்தட் பிரின்சிபல்ஸ டு அனலைஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக்கு நம்ம யூஸ் பண்றோம். டெலிபரேட்டா யூஸ் பண்றது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் டு டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ ஐ ரோட் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்றாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு சிமிலர் சிச்சுவேஷன் வர்றத லோ ரோடுன்னு சொல்றோம். நம்ம யூஸ் பண்ற நாலேட்ஜ இன்னும் கொஞ்சம் நமக்கு யூஸ் பண்றோம். ஏதோ ஒரு திங்கிங் இப்போ அடிஷன் கத்துக்கிட்டோம். அத மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா? மல்டிப்ளிகேஷன்ங்கிறது அத மல்டிப்ளை பண்ணவொன்னே பின்னாடி ஆட் பண்றோம்ல. அந்த இடத்துல யூஸ் பண்றோம்ல. அது டெலிபரேட் ட்ரான்ஸ்ஃபர். கத்துக்கிட்டது அந்த இடத்துல யூஸ் பண்றோம். அந்த பிரின்சிபல்ஸ. அது ஐ ரோட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் அடிக்கடி இப்ப கொஸ்டின் கேட்கறாங்க. ஏன்னா 2 நாளுமே இந்த கொஸ்டின் வந்திருக்கு.
அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து இன்குவைரி பேஸ்டு லேர்னிங் பத்தின கொஸ்டின்ஸ் வருது இப்பல்லாம். ஸோ இன்குவைரி பேஸ்டு லேர்னிங்னால என்ன பண்ணுவாங்க, டீச்சர் ஒரு சிச்சுவேஷனுக்கு குடுத்துட்டு பசங்களே கண்டுபிடிப்பாங்க. அவங்களே இன்குவைரி பண்ணுவாங்க அதுக்கு. அது சொல்யூஷன். ஓகேவா? ஸோ ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் கொஸ்டின்ஸ் த்ரூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அவங்களே ஒரு கொஸ்டின் எக்ஸ்ப்ளோர் பண்றது. எ டீச்சர் ஆஸ்க்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் டு ரிசர்ச் அண்ட் பிரசன்ட் ஹவ் எ லோக்கல் ஈகோசிஸ்டம் ஃபங்ஷன்ஸ். ஓகே, என்கரேஜிங் தெம் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கேதர் டேட்டா அண்ட் ட்ரா கன்க்ளூஷன்ஸ். எல்லாமே அவங்களே இன்குவைர் பண்ணி அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங். இது வரல, இருந்தாலும் வர சான்சஸ் நிறைய இருக்கு. கொலாபரேட்டிவ்னாலே ஒரு குரூப் ஒர்க், ஒரு டீம் ஒர்க் பண்றது எல்லாமே கொலாபரேட்டிவ் லேர்னிங். அதுக்கப்புறம் நமக்கு வந்தது இந்த மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங், கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இதுல காக்னிட்டிவ் அப்ரென்டைஸ்ஷிப் மாடல்னு ஒண்ணு வந்திருக்கு இந்த வாட்டி. அப்படின்னா என்னன்னா, டீச்சர் ஷோ ஹவ் டு டூ எ டாஸ்க் அண்ட் திங்க் த்ரூ இட். ஃபர்ஸ்ட் டீச்சர் பண்ணி காட்டுறாங்க, அதுக்கப்புறம் பசங்களை பண்ண பழக்கறாங்க. அவ்வளவுதான். ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிஸ் த டாஸ்க் வித் டீச்சர் சப்போர்ட், தென் ட்ரை இட் ஆன் தேர் ஓன். A teacher writes on essay step by step, then help students to do the same. இது cognitive apprenticeship. நெக்ஸ்ட் பிஹேவியர் ஆல்டரிங் மாடல். இது வர சான்சஸ் இருக்கு. ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ்க்கு எப்படி ஒரு டீச்சர் உதவுறாங்க, இதுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு நமக்கு ஒரு ப்ரைஸ் பண்ணணும், ரிவார்ட்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாம் இங்க தேவைப்படுது ஒரு பிஹேவியர் சேஞ்ச் பண்றதுக்கு. அதுதான் பிஹேவியர் ஆல்டரிங் மாடல் சொல்லுவோம். இதுல ரிவார்ட். ஓகேவா? அடுத்தது நமக்கு இப்ப கொஸ்டின் எது வந்திருக்குன்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் மெமரி பத்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த 2 ஷிஃப்ட்ஸ்லயுமே ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி நமக்கு 2 இருக்கு. ஷார்ட் டேர்ம் மெமரினா கொஞ்ச நேரத்துக்கு. லாங் டேர்ம் மெமரி கொஞ்சம் லாங்கா ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தா படிக்கணும்னு நானே எடியூமாஸ்டர் சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா கடகட நம்ம பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மெமரி. நம்ம எக்ஸ்பிளிசிட் மெமரி, இம்ப்ளிசிட் மெமரி நம்ம 2 பிரிப்போம். எக்ஸ்பிளிசிட் மெமரிங்கிறத நம்ம டிக்ளரேட்டிவ் மெமரின்னு சொல்லுவோம். நம்ம ஏதோ ஒண்ணு யோசிச்சா டக்குன்னு ஞாபகம் வரும். அது டிக்ளரேட்டிவ் சொல்லுவோம். எபிசோடிக் மெமரினா நம்ம லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், அத பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். சிமாண்டிக் மெமரிங்கிறது ஏதோ ஒரு நாலேஜ், ஃபேக்ட், அது ஞாபகம் இருக்கிறது. இம்ப்ளிசிட் மெமரி நம்ம யோசிக்கவே வேணாம், டக்குன்னு ஞாபகம் வந்துடுறதுல இம்ப்ளிசிட் சொல்லுவோம். ப்ரொசீஜரல் மெமரி ஏதோ ஒரு ஸ்கில், ஹேபிட்ஸ்லாம் நம்ம சின்ன வயசுல கத்துக்கிட்டது இப்பயும் ஞாபகம் இருக்கிறது. இமோஷனல் மெமரிங்கிறது சின்ன வயசுல ஏதோ ஒன்று நம்மள இமோஷனலா இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அது இப்பயும் நமக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரும். ஓகேவா? அதெல்லாம் இமோஷனல் மெமரி. ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ளரேட்டிவ் மெமரிங்கிறது நம்ம ஜஸ்ட் லைட்டா திங்க் பண்ணாதான் ஞாபகம் வரும். நான் டிக்ளரேட்டிவ் அதுவே உடனே ஏதோ ஒண்ணு பார்த்த உடனே நம்ம ரியாக்ட் பண்றோம்ல, அதெல்லாம் இம்ப்ளிசிட்ல வந்துரும். ஓகே, சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த 2 நாளுமே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது மட்டும் பத்தாது. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோங்க. பட் இந்த ஷார்ட் நோட் வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். அத கண்டிப்பா பாருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல எந்த டாபிக்ஸும் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். எல்லா சப் டாபிக்ஸுமே. நெக்ஸ்ட் யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நமக்கு டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்க பொறுத்தவரைக்கும் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு 2ஆ பிரியுது. ஓகேவா? இது எப்படி பிரியுதுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இந்த ப்ராபபிலிட்டினால என்னன்னா எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும். ஈக்குவல் சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிறத ப்ராபபிலிட்டி சொல்றோம். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங். ஓகே, இந்த நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்து எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். கன்வீனியன்ட் சாம்பிளிங், பர்பசிவ் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங். ஓகேவா? இந்த ஸ்னோபால் அதுல நான் போடலன்னு நினைக்கிறேன். அந்த இது ஷார்ட் டேர்ம்ல. ஸ்னோபால்னா என்னன்னா, ஒரு ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து சில பேர் நமக்கு உடனே அந்த டேட்டாக்கு பெர்சன்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். ஒரு பெர்சன் கிட்ட. அவங்க கிட்ட இருந்து ரெஃபரன்ஸ் கேட்போம். யாருக்கு இத பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியும்? அவங்க ஒரு ஆள் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போய் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்பி அவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்டு, அந்த மாரி என்ன பண்ணும், ஸ்னோபால் என்ன பண்ணும், ஒரு உருட்டி விட்டா அப்படியே குட்டி குட்டியா பெருசாகும். இல்லையா? அந்த ஸ்னோக்குள்ள. அந்த மாதிரி தான். அவங்க கிட்ட இருந்து ரெஃபரன்ஸ் வாங்கி, 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 வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி பெருசா நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டே போவோம். அததான் நம்ம ஸ்னோபால்ன்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பத்தின கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பேஸ்ட் ஆன் பர்ப்பஸ், இதுல நெறைய இருக்கு ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் டைப்ஸ். இதுல எப்படின்னா பேசிக் ரிசர்ச், பியூர் ரிசர்ச், ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு 3மே சொல்லலாம். இந்த பேசிக் ரிசர்ச். இது ஜஸ்ட் ஒரு விஷயத்த பத்தி நமக்கு நாலேட்ஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றது இது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக், ஃபண்டமெண்டல் எது வேணா இதுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, பியூர் ரிசர்ச் கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளைட் ரிசர்ச்ங்கிறது ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்துக்காக. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஆக்ஷன் ரிசர்ச்ங்கிறது அவங்க வந்து ரிசர்ச்சரும் சேர்ந்து கூட அதை பண்ணுவாங்க. அவங்களும் இம்மீடியட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஆக்ஷன் ரிசர்ச்சும். இது சால்வ் பிராக்டிகல் ப்ராப்ளம். அடுத்து பேஸ்ட் ஆன் அப்ரோச்ச பொறுத்தவரைக்கும் குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்ன்னு ஒண்ணு இருக்கு. குவான்டிடேட்டிவ் அப்ரோச்ன்னு ஒண்ணு இருக்கு. குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்னா என்னன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தா போயிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க மீனிங்ஸ், இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம கேப்சர் பண்ணுவோம் டேட்டால. அது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல வந்து நமக்கு நியூமெரிக்கல் டேட்டா இருக்கும். அவ்வளவுதான். அதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ட் இருக்கும். அதுதான். நெக்ஸ்ட் மிக்ஸட் மெத்தட்ங்கிறது 2மே சேர்ந்தது தான் மிக்ஸட் மெத்தட். அப்புறம் பேஸ்ட் ஆன் டைம் ஃப்ரேம் அதே மாரி நமக்கு ரிசர்ச் டைப் பிரியும். லாங்கிட்யூட்னல் ரிசர்ச், கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச். லாங்கிட்யூட்னல் ரிசர்ச்ங்கிறது ஸ்டடீஸ் ஓவர் டைம். இன்னைக்கு ஒண்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு அந்த டேட்டா அப்சர்வ் பண்ணிட்டு திரும்பியும் அப்ப நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். சோ அந்த மாரி ஒரு டைம் எடுத்து பண்ணும்போது லாங்கிட்யூட்னல் ரிசர்ச். கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச்ங்கிறது ஸ்டடீஸ் அட் எ சிங்கிள் பாயிண்ட் இன் டைம். ஸ்னாப்ஷாட்ன்னு சொல்லுவோம். டக்குன்னு அந்த சமயத்துல என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதாவது கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச். இதையும் தவிர்த்து நமக்கு என்னெல்லாம் இதுல இருக்குன்னா, ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ன்னு ஒண்ணு இருக்கு. அது ஹிஸ்டரி சம்பந்தமா. ஹிஸ்டாரிக்கல் அப்ப என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. அப்புறம் எத்னோகிராஃபிங்கிறது அவங்க கல்ச்சர், அந்த ரிசர்ச்சரே அவங்க போய் அவங்க கல்ச்சர் அவங்க அப்சர்வ் பண்றது. ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னு ஒண்ணு இருக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னால எப்பயும் 2 குரூப் இருக்கும். ஓகே. அவங்க ஒரு கண்ட்ரோல் குரூப், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், ட்ரீட்மெண்ட் குரூப்னு சொல்லுவோம். 2 குரூப் வச்சு பண்ணுவாங்க. அதான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ரிசர்ச் எத்திக்ஸ். ரிசர்ச் எத்திக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும்னா, சில எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். யார்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்றோமோ, அவங்க கிட்ட வந்து நம்ம என்ன பண்றோம், எதுக்கு கலெக்ட் பண்றோங்கிறத சொல்லணும். இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்கிக்கணும். ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒருத்தவங்க நமக்கு எல்லாமே பதில் சொல்றாங்கன்னு அத நம்ம ரொம்ப இதுவா எடுத்துக்க கூடாது. அதே மாரி அவங்க குடுக்குற டேட்டாவ கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும். ஓகேவா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அது ரிலேட்டடாவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்கேல்ஸ் இன் ரிசர்ச்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த வாட்டி. இன்டர்வல் ஸ்கேல்ல கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நான் இந்த ஸ்கேல் எங்க தேவைப்படும்னா, நமக்கு வந்து ஒரு ரிசர்ச் வந்து நம்ம ஒரு டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு டூல்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஒரு கொஸ்டினேர் இப்ப கொஸ்டின்ஸ் இருந்தா தானே நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். அதுல இந்த கொஸ்டினேர்ன்னு சொல்றது தான் ஒரு டூல் அங்க எனக்கு. ஓகே. அந்த மாரி நம்ம டூல்ஸ் யூஸ் பண்றோம்ல. நம்ம ரிசர்ச்க்கு ஏத்த மாரி அது மாறும். அப்போ ஒரு ஸ்கேல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டேட்டாக்கு ஏத்த மாரி. அது 4ஆ பிரியும். நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோன்னு. இந்த நாமினல் ஸ்கேல் எப்ப எடுத்துப்போம்னா, நம்மளோட டேட்டாஸ்ல வந்து வெறும் ஜெண்டர், கலர்ன்னு ஒரு கேட்டகரிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, ஒரு மேல், ஃபீமேலோ இல்ல கலர் ரெட், ப்ளூ அந்த மாரி இருந்தா மட்டும் நாமினல் ஸ்கேல் பண்ணுவோம். ஆர்டினல் ஸ்கேல் எப்ப பண்ணுவோம்னா, அந்த கேட்டகரிஸே கொஞ்சம் ஆர்டர்டா இருக்கும்போது ரேங்கிங்ல இருக்கும்போது, ரேங்க்ஸ், கிரேட்ஸ் இருக்கும்போது, இங்க நான் ஆர்டர்ட் கேட்டகரி இருக்கும்போது, ஆர்டினல் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்வல் ஸ்கேல் எங்க யூஸ் பண்ணும்னா, இந்த ஆர்டர்ட் இருக்கும் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. நோ ட்ரூ ஜீரோஸ். இங்க 0க்கு வேல்யூ இருக்காது. எக்ஸாம்பிள் அந்த டெம்பரேச்சர் இதெல்லாம். ஓகேவா? இப்ப ரேஷியோ ஸ்கேல் எங்க யூஸ் பண்ணும்னா, ஆர்டர்ட் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்கும். அதே மாரி ட்ரூ 0க்கும் இங்க வேல்யூ இருக்கும். அங்க தான் நம்ம ஹைட், வெயிட் கண்டுபிடிக்கிற இடத்துல ரேஷியோ ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். இந்த 4ம் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, டூல்ஸ் டூ மெஷர் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம ஒரு ரிசர்ச் கண்டுபிடிக்கிறோம். இப்ப வந்து ஒரு நியூ டீச்சிங் மெத்தட் கண்டுபிடிக்கிறேன்னா, இப்ப நியூ டீச்சிங் மெத்தட் நான் பார்க்கிறேன். நியூ டீச்சிங் மெத்தட் வந்து என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது? இதுதான் என்னோட நியூ டீச்சிங் மெத்தட் வந்து பசங்களோட லேர்னிங் அவுட்கம், ஸ்டூடெண்டோட லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்கு? ஸ்டூடெண்டோட லேர்னிங் அவுட்கம் வந்து எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறல. இதுதான் என்னோட வேரியபிள். இதுதான் என்னோட வேரியபிள். வேற ஒண்ணுமே இல்ல. நியூ டீச்சிங் மெத்தட் என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவோம். இந்த ஸ்டூடெண்டோட லேர்னிங் அவுட்கம் என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இது 2ம் ரொம்ப முக்கியம். ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு நமக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் ரொம்ப முக்கியம். அதே மாரி எத வந்து நம்ம மேனிபுலேட் பண்ண முடியும்னு கேட்பாங்க. மேனிபுலேட்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள தான் மேனிபுலேட் பண்ண முடியும். அதே மாரி ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்ன்னு ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதுக்கு பண்றோம்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு இதுல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நமக்கு வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு ஒண்ணு வரும். நம்பர்ஸ்ல வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஹைப்போதசிஸ் ஒண்ணு போடுவோம். அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்றது பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது இன் டெப்த் போவேன்னா, ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் இதெல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோல. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைப்போதசிஸ்ன்ற வேர்ட். ஓகேவா? ஹைப்போதசிஸ்னா ஒண்ணுமே இல்ல. நம்மளே ஒரு டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவோம் ரிசர்ச்க்கு. அதுதான் ஹைப்போதசிஸ் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஏபிஏ பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன்.
இந்த ஏபிஐ ஓகேவா? இந்த ஏபிஐ எங்க யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ரிசர்ச் பேப்பர் எழுதும்போது ஒரு ஆர்டர்ல எழுதுறது, அதே மாதிரி மத்தவங்க நம்ம ரிசர்ச் பேப்பர செக் பண்ணும்போதும் ஈஸியா இருக்கும். நம்ம இந்த மாரி ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணா. ஓகேவா? ஸோ ஏபிஏ ஸ்டைலோட குரோனாலஜி கேட்டிருந்திருக்காங்க. அப்ப டைட்டில் பேஜ் இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும். டைட்டில் பேஜ்ல என்ன இருக்கும்னா, டைட்டில், ஆத்தர், இன்ஸ்டிடியூஷன் நேம் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்கும்னா, நம்ம என்ன பத்தி ரிசர்ச் பேப்பர் எழுதியிருக்கோமோ, அதோட சம்மரி இருக்கும். அதான் அப்ஸ்ட்ராக்ட்ன்னு சொல்லுவோம். அப்புறம் மெயின் பாடில என்ன இருக்கும்னா, இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், மெத்தட் இருக்கும், ரிசல்ட்ஸ் இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும். ஓகே. த கன்க்ளூஷன் பார்ட். அதான். அடுத்தது ரெஃபரன்ஸஸ்ல என்ன இருக்கும்னா, ஆல்பாபெட்டிக்கல் லிஸ்ட் ஆஃப் சைட்டட் சோர்சஸ். ரெஃபரன்ஸஸ்ல எப்பயும் என்ன இருக்கணும், எதெல்லாம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். எந்த ரிசர்ச் பேப்பர்ல நம்ம ரிசர்ச்க்காக ரெஃபர் பண்ண அது எல்லாமே நம்ம ஆல்பாபெட்டிக்கல் லிஸ்ட்ல எழுதணும். அதே மாரி பிப்ளியோகிராஃபின்னு ஒண்ணு கேட்டாங்கன்னா, பிப்ளியோகிராஃபின்னா ஒண்ணுமே இல்ல. எல்லாமே இந்த ரெஃபரன்ஸஸ்ல வெறும் இந்த ரிசர்ச் பேப்பர், ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் எழுதுறோம்னா, ஈவன் நார்மல் பேப்பர் ரெஃபர் பண்றது, இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு எது ரெஃபர் பண்ணாலும் நம்ம எழுதலாம். பிப்ளியோகிராஃபில. ஓகேவா? அதே மாரி எப்படி எழுதுவோம் ஏபிஐனா, இன் டெக்ஸ்ட் சைட்டேஷன்னா நம்ம அந்த பேப்பருக்குள்ள எப்படி பண்ணுவோம், ஆத்தர், டேட் ஃபார்மேட். இப்ப அந்த ஆத்தரோட நேம் இதான், அவரோட டேட் ஃபார்மேட். அந்த மாரி எழுதுறது. ஓகேவா? எம்எல்ஏங்கிறது மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். இது ஒரு மாடல். இந்த ஏபிஏ ஸ்டைல் வந்து இப்ப எஜுகேஷன், சைக்காலஜி இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவாங்க. எம்எல்ஏ வந்து லிட்ரேச்சர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த மாரி ஃபாலோ பண்ணுவாங்க. எம்எல்ஏ ஸ்டைல். ஓகே. எம்எல்ஏ ஸ்டைல்க்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் நேம் மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். இன்னொன்னு இந்த ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ்ங்கிறது வந்து நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் பண்றோம்? ஒருத்தர் ரிசர்ச் பேப்பர்ங்கிறது ரெஃபரன்சிங் ஸ்டைல். அதே மாரி இந்த கிரெடிட்ன்ற வார்த்தை குடுத்தாங்கன்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப எதனா ஒரு ரிசர்ச் பேப்பர் நம்ம பார்க்குறோம்னா, எந்த ரிசர்ச் பேப்பர்ல பார்த்துருக்கோன்றத நம்ம அவங்களுக்கு கிரெடிட் பண்ணிறணும். கிரெடிட்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்குற மாதிரி. நான் இங்கருந்து இந்த பாயிண்ட் எடுத்தேன். நம்ம அது வந்து குடுத்துறணும். அத வந்து நம்ம பேப்பர்ல அவங்க நேம போட்டுறணும். அது பேர் தான் சைட்ன்னு சொல்லுவோம். சைட்டேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கறாங்க. சைட்டேஷன். சைட்டேஷன் பண்றதுன்னா எந்தெந்த ரிசர்ச் பேப்பர்லாம் பார்த்திருக்கோம். அவங்களுக்கு நம்ம கிரெடிட் பண்ணிடணும். அப்படி நம்ம பண்ணாம விட்டா அது பேர் தான் பிளேஜரிசம். ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன வருதுன்னா, மீன் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மீன்னா அரித்மெட்டிக் மீன். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டேட்டா. மீனுங்கிறது சிக்மா எக்ஸ் பை என் இதோட ஃபார்முலா. இது நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க தெரியல. எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணிட்டு இப்ப 4 நம்பர் குடுக்குறாங்கன்னா 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5ன்னு போட்டுட்டு பை 4ன்னு பண்ணணும். அப்பதான் மீன் கிடைக்கும். அடுத்தது மீடியன்ங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. மீடியன்ங்கிறது எது சென்டர் நம்பரோ அதுதான் மீடியன். மீடியன்ங்கிறது எது? சென்டர் நம்பர் தான் மீடியன். அதே மாதிரி அத வந்து ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டரோ, இல்ல டிசெண்டிங் ஆர்டரோ அத அடுக்கிரணும். ஓகே. அத நம்மளோட டேட்டாவ நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட சென்டர் நம்பர் எடுக்கிறோம்ல, அதுதான் அதோட மீடியன். ஓகே. நெக்ஸ்ட் மோடுங்கிறது எதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா இருக்கோ, அதுதான் நமக்கு மோடுன்னு அர்த்தம். ஸோ மோடோட ஃபார்முலா இதான். மோட் இஸ் ஈக்குவல் டூ 3 மீடியன் மைனஸ் 2 மீனுங்கிறது இதோட ஃபார்முலா. ஓகேவா? மோடுங்கிறது எந்த நம்பர் வந்து அடிக்கடி டேட்டா ரிப்பீட் ஆயிருக்கோ அது மோடுன்னு சொல்லுவோம். மீடியன்ங்கிறது சென்டர் நம்பர். சம்டைம்ஸ் சென்டர் நம்பர் வரலன்னா, சென்டர்ல இப்ப 2 நம்பர் வந்துச்சுன்னா, அது 2 நம்பர ஆட் பண்ணி பை 2 பண்ணணும். ஓகேவா? அதுதான் அதோட மீடியன் நம்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க. மீடியன்னா சென்டர் நம்பர். சென்டர்ல இன்கேஸ் 2 நம்பர் வந்துச்சுன்னா, அந்த 2 நம்பர ஆட் பண்ணி பை 2 பண்ணணும். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ன்ற கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம ஒரு ஆவரேஜ் மீன்ன்னு ஒண்ணு நம்ம கண்டுபிடிப்போம் சென்டர்ல. இதுதான் ஆவரேஜ் மீன். ஓகேவா? இந்த மீன சுத்தி இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். எந்த அளவுக்கு அதுல ஒவ்வொரு டேட்டாவும் ஆவரேஜ் மீனோட தள்ளி இருக்கு, ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஹவ் ஸ்ப்ரெட் அவுட் த டேட்டா இஸ் ஃப்ரம் த மீன். இதோட ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டூ சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் பை என். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்கறாங்க. ஓகேவா? எக்ஸ்ங்கிறது ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட், மியூங்கிறது மீன் ஆஃப் த டேட்டா, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதெல்லாம் ரிசர்ச்ல நம்ம ஒரு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இந்த மீன், மீடியன், மோட்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணா மட்டும் பத்தாது. அத அனலைஸ் பண்ணணும்ல, அப்ப நமக்கு தேவைப்படும்.
அடுத்தது ஐசிடி இன் ரிசர்ச்ல நமக்கு ஷோத் கங்கா பத்தி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. ஷோத் கங்காங்கிறது ஒரு ஆன்லைன் டேட்டா பேஸ் ஆஃப் இந்தியன் தீசிஸ் இருக்கும். ஷோத் கங்கோத்ரியில என்ன இருக்குன்னா, எ பிளாட்ஃபார்ம் ஃபார் அசஸிங் ரிசர்ச் ப்ரொபோசல்ஸ் சப்மிட்டட் பை பிஹெச்டி ஸ்காலர்ஸ் பண்றது இருக்கும். ஷோத் சுத்தில வந்து எ டூல் டு டிடெக்ட் பிளஜரிசம் டிடெக்ட் இருக்கும். ஷோத் சிந்துல வந்து எ பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடிங் அக்சஸ் டு எலக்ட்ரானிக் ரிசோர்சஸ் ஃபார் இந்தியன் ரிசோர்சஸ். ஓகே, எலக்ட்ரானிக் ரிசோர்சஸ் அங்க கிடைக்கும். ஷோத் சிந்துல இத 4யும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, கேக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும் சுத்தி சுத்தி மாஸ் மீடியால நெறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எதெல்லாம் வைட் ஆடியன்ஸ கவர் பண்ணுதோ அது எல்லாம் மாஸ் மீடியா தான். அதே மாரி ஃபர்ஸ்ட் இந்த பிராக்டிகலா டெலிவிஷன் எப்போ வந்துச்சுன்னா 1927 பை ஃபிலோ ஃபிரான்ஸ்வொர்த். இது ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கு. டெலிவிஷன் வந்தது. ஒரு மேபி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்திருக்கு. இயர் எப்போ வந்ததுன்னு. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 1927 இது ஃபிலோ ஃபார்ன்ஸ்வொர்த். அதே மாரி ரேடியோ டிரான்ஸ்மிஷன் எப்போ பண்ணுது? 1901ல மார்க்கோனி. அது கொஞ்சம். நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும், ஓரளவு எல்லாருமே மாடரேட்டா இருந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஈஸி டூ மாடரேட் தான். ஸோ ஓரளவு மேனேஜபிள் தான் மேத்ஸ். அதையும் கொஞ்சம் பாருங்க. டைரக்ஷன் சம்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ். அத பொறுமையா பண்ணா புரியும். டைரக்ஷன்ஸ் டிரா பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? அவன் ஈஸ்ட் சைடு வரான். அதே ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வரைஞ்சுக்கோங்க. இங்க நார்த் வரைஞ்சிட்டு பண்ணுங்க. புரியும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது ப்ராஃபிட்டோட ஃபார்முலா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். லாஸ் ஃபார்முலா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. லாஸ் பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இது ரெண்டுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலானா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிஆர்டி பை 100. ஓகே, பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம். அது பண்ணி பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 பிளஸ் ஆர் பை 100 டி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது டைம். அது பண்ணா அது வரும். இது நம்பர் சீரிஸ். அதே மாதிரி சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது எந்த ஆர்டர்ல இருக்குன்னு பார்த்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு வந்திருக்கு ஏ கியூப் பிளஸ் பி கியூப். இதோட ஃபார்முலா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏ பிளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலாஸ் இருக்கு? அடுத்தது யூனிட் 6 நமக்கு லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்ம இப்ப லாஜிக்கல் ரீசனிங்ல ஃபேலசிஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேலசிஸ் அதுல. ஸோ ஃபேலசிஸ் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கணும். இதுல நிறைய ஃபேலசிஸ் நானே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பாருங்க. இது நார்மலா இது ஜென்ரலா பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்னா லாஜிக்கல் ஃபேலசின்னு பிரிப்போம். எரர்ஸ் இன் ரீசனிங். நம்ம ரீசனிங் நம்ம பார்க்குற விஷயத்த ரீசன் பண்ணும்போதே நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறது. இது எஸ்டி ஜெனரலைசேஷன். அது தப்பா புரிஞ்சுக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? எரர் இன். நெக்ஸ்ட் ஃபேக்சுவல் ஃபேலசி. இதுல இன்கரெக்ட் ஃபேக்ட்ஸ் டு சப்போர்ட் அன் ஆர்கியூமெண்ட். நமக்கு கொடுக்குற அந்த நம்ம பார்க்குற விஷயமே அங்க தப்பா தான் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் ஃபால்ஸ் காஸ். நம்மளே தப்பா புரிஞ்சுக்கிறது. இதனால தான் இப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கிறது. அதெல்லாம் ஃபால்ஸ் காஸ். இதெல்லாம் ஆக்சுவலா ஒரு ஃபேலசி தான். ஆஸ்டி ஜெனரலைசேஷன் ஒரு ஃபேலசி, ஃபால்ஸ் காஸ் ஒரு ஃபேலசி. இது தனித்தனியா புரியலனாலும் பரவாயில்ல. பட் இந்த ஃபேலசிஸ் தெரிஞ்சா போதும். எஸ்டி ஜெனரலைசேஷன், ஃபால்சி காஸ். அப்புறமா இது அப்பீல் டு ஃபியர். அதே மாதிரி அப்பீல் டு எமோஷன். அந்த மாதிரி ஒரு ஃபேலசி இருக்கு. இது எல்லாமே வந்து இமோஷன். அவங்க இமோஷனா ஒருத்தவங்களை நம்ம வந்து தடுக்கு அவங்கள இது பண்றது. அதான் யூசிங் இமோஷன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லாஜிக். இமோஷனா அவங்கள அட்டாக் பண்றது. அது எல்லாமே ஃபேலசிஸ் தான். ஃபேலசிஸ்னாலே என்னன்னா ஒரு விஷயம் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறது. தப்பா கன்வே பண்றாங்க ஃபர்ஸ்ட். அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறது. அது எல்லாமே ஃபேலசிஸ் தான் செய்யறோம். அது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். நானே வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் தேர்ட் அன்னைக்கும் 6th அன்னைக்கும் மாத்தி மாத்தி இதுல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்க ஏ இருக்கும், இங்க இ இருக்கும், இங்க ஐ இருக்கும், இங்க ஓ இருக்கும். இதுதான் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். மேல இருக்கிறத நம்ம கான்ட்ரரின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறத சப் கான்ட்ரரின்னு சொல்லுவோம். இங்க இருக்கிறது ரெண்டுத்தையும் நம்ம சப்பால்டன். ஓகேவா? இது சப்பால்டன். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எப்படி பண்ணணும் நானே வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. ஓகேவா? அடுத்தது மேல இருக்கிறத நம்ம கான்ட்ரரின்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது கான்ட்ரரி. ஓகே, இது நானே சொல்லியிருக்கேன். இது இங்க கீழே இருக்கிறது கேன் பி ட்ரூ டுகெதர். கீழே இருக்கிற இப்ப ரெண்டு கால் இருந்தா தான் நம்ம நிக்க முடியும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேன் பி ட்ரூ.
சப்கான்ட்ரில என்ன வரும்னா கேன் பி ட்ரூ வரும். இதுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்? கேன் நாட் பி ஃபால்ஸ். ஓகேவா? இது ஏன் இங்க தேவைப்படும்னா, நமக்கு லாஜிக்கல் ஈக்குவலன்ட் கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஐ சென்டென்ஸ் ட்ரூவா இருக்கா? இப்ப ஏங்கிறது ஆல் சென்டென்ஸ், ஈங்கிறது நோ சென்டென்ஸ், ஐங்கிறது சம் சென்டென்ஸ், சம் நாட், ஓங்கிறது சம் நாட் சென்டென்ஸ். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அத வச்சு நம்ம லாஜிக்கல் ஈக்குவலன்ட் பண்ணும்போது இது தேவைப்படும். கண்டிப்பா லாஜிக்கல் ஈக்குவலன்ட் கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். அத ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் டிடக்டிவ் ரீசனிங் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிடக்டிவ் ரீசனிங்னாலே ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக்கு போகும். அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போறதெல்லாம் என்னது? இதுதான். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது என்னது? பிரமாணாஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பிரமாணாஸ் இதுல எது லாஜிக்கல் ரீசனிங் நமக்கு வர்றது இந்த பிரமாணாஸ். இந்த பிரமாணாஸ்ல இருந்து நமக்கு இங்க கொஸ்டின் வந்திருக்கு. அதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிரமாணாஸ்ல பிரத்யக்ஷா, அனுமானா, உபமானா, சப்தா, அர்த்தபதி, அனுபலப்தி இது 6 நமக்கு இருக்கு. பிரத்யக்ஷானா அந்த பெர்செப்ஷன் நம்மளே ஒரு பார்த்து புரிஞ்சுக்கிறது, டைரக்ட் பெர்செப்ஷன் புரிஞ்சுக்கிறது. அனுமானம் நம்மளே அனுமானம் பண்ணிக்கிறது. இது கம்பேர் பண்ணிக்கிறது. உபமானங்கிறது கம்பேரிசன் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது. சப்தாங்கிறது மத்தவங்க சொல்றத வச்சு அத்தாரிட்டேட்டிவ் சோர்சஸ் வச்சு. அர்த்தபதி நம்ம பார்த்த ஒன்றத்தை வச்சு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறது. அர்த்தபதி. ஓகேவா? அர்த்தபதி. அனுபலப்தினா ஒரு விஷயம் அங்க இல்லாதப்ப அத பத்தி நம்ம யோசிச்சு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது. இது எல்லாமே என்னன்னா எப்படிலாம் நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது ஒரு விஷயத்த பத்தி. அதுதான் பிரத்யக்ஷா, அனுமானா, உபமானா, சப்தா, அர்த்தபதி, அனுபலப்தி. ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது அனுமானாவை பத்தி மட்டும் கொஞ்சம் நமக்கு இதுவா படிப்போம் டீடைல்டா. அனுமானானாலே ஒரு விஷயத்த நம்ம அனுமானம் பண்ணிக்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த என்ன பண்ணுவோம்? கனெக்ட் பண்ணி இப்படி இருக்கும் நம்ம யோசிக்கிறோம்ல அதுதான் அனுமானா. ஓகே. அதுல நமக்கு பூர்வாவத் அனுமானா ஒண்ணு இருக்கும். இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சு கனெக்ட் பண்றது. அது பூர்வாவத் அனுமானா. ஷெஷாவத் அனுமானா பின்னாடி நமக்கு தெரிஞ்சத இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் த ரிமைனிங் எவிடன்ஸ். ஏதோ நாங்க நடந்திருக்கு. அத வச்சு இப்படி இருக்கலாம் நம்ம யோசிக்கிறது. இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் த ரிமைனிங் எவிடன்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். இது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு யோசிக்கிறது. ஷெஷாவத்ங்கிறது ரிமைனிங் எவிடன்ஸ வச்சு யோசிக்கிறது. ஓகே. இப்படி இருந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் சமன்யோதிருஷ்டா அனுமானங்கிறது ஒரு ஜெனரல் அப்சர்வேஷன். அவ்வளவு. ஓகேவா? அடுத்தது ஆத்தோன் எஃபெக்ட்ங்கிறது இப்ப கேட்டிருக்காங்க அடிக்கடி. இது எப்படின்னா ஒருத்தவங்க நம்மள பாக்குறாங்க நம்ம தெரியும் போது நம்மளோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் ஏற்படும்ல. அதுதான் ஆத்தோன் எஃபெக்ட். யாரோ நம்மள அப்சர்வ் பண்றாங்க. அதான் இண்டிவிஜுவல்ஸ் ஆல்டர் தியர் பிஹேவியர் இன் ரெஸ்பான்ஸ் டு பீயிங் அப்சர்வ்ட். இது எப்ப ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா ஆத்தோன் ஒர்க்ஸ் 1920s அண்ட் 1930ஸ்ல பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த கொஸ்டின் இப்ப வந்திருக்கு. அப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இந்த 2 நாள்ல சம்ஸ் கொஞ்சம் மாடரேட்டா இருந்திருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. இல்ல டேபிள்ல தான் வந்திருக்கு. ஸோ பார்த்து பொறுமையா பண்ணுங்க. அப்புறம் யூனிட் 8 ஐசிடியை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு பத்தின கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆண்ட்ராய்டு முதல்ல ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண கம்பெனி வந்து ஆண்ட்ராய்டு இங்க். ஓகே, which was founded in October 2003ல ஆண்டி ரூபின், ரிச் மைனர், நிக் சியர்ஸ், ப்ரைஸ் ஒயிட் அவங்கலாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறது. அப்புறம் 2005ல வந்து கூகுள் என்ன பண்றாங்க? ஆண்ட்ராய்டு இங்க் அக்வைட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டினியூட் அண்டர் கூகுள் ஓனர்ஷிப். ஓகே, அவங்க பாத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்போ வந்துச்சுன்னா 2008ல வந்துச்சு. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. அப்புறம் கன்வர்ஷன்ல ஆக்டல் டு டெசிமல் வந்திருக்கு. ஸோ எந்த கன்வர்ஷன் வேணா வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் மெமரி டிவைசஸ்ல எப்பயும் போல மெமரி டிவைசஸ் ஹைரார்கி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், லொகேட்டட் இன்சைட் த சிபியூ. அப்புறம் கேஷ் மெமரி ஃபாஸ்ட், ஸ்மால் மெமரி க்ளோஸ் டு த சிபியூ இருக்கும். ரேம்ங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது மெயின் மெமரி ஃபாஸ்டா இருக்கும், பட் லார்ஜர் அண்ட் வொலட்டைல். வொலட்டைல்னா பவர் போகணும்னா டேட்டா போயிடும். ஓகே, பவர். இப்போ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்ங்கிறது ஸ்லோவரா இருக்கும், லார்ஜர் ஸ்டோரேஜ் ஃபார் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். டெர்ஷரி ஸ்டோரேஜ்ங்கிறது ஆப்டிக்கல் டிஸ்க் எல்லாம் நம்ம சொல்றோம், யூஸ்டு ஃபார் லாங் டேர்ம் ஸ்டோரேஜ், ஸ்லோவர் ஆக்சஸ் இருக்கும். ஓகே, இந்த ஹைரார்கி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தியும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மூக் கண்டிப்பா தெரியணும், மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். நம்மளது மெயின் ஸ்வயம், அப்புறம் நேஷனல் ரெபாசிட்டரி ஆஃப் ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் என்ஆர்ஓஇஆர், அப்புறம் தீக்ஷால கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸ்ல. அப்புறம் வெப் 2.0 பத்தின கொஸ்டின் வருது. வெப் 2.0 எப்படின்னா யூசர் இன்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, கொலாபரேஷன், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், யூடியூப்லாம். ஓகே, வெப் 2.0. இப்போ இந்த எம்எஸ் எக்ஸலோட ஃபார்முலாஸ் இந்த வாட்டி நிறைய வந்திருக்கு 2 ஷிஃப்ட்ல. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. செல்லுங்கிறது அந்த எக்ஸல்ல இருக்க அந்த ஒவ்வொரு அந்த பாக்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? செல்லுங்கிறோம்.
இல்லையா? அடுத்த செல் அட்ரஸ், த யூனிக் ஐடென்டிஃபையர் இந்த இடத்துல ஏ, பிலாம் எழுதி இருக்கும்ல. அத வச்சு நமக்கு வந்து இந்த செல் நம்ம அட்ரஸ் பார்ப்போம். அது A1, B2 இது A, B2 அந்த மாரி பிரியறது செல் அட்ரஸ். ஓகேவா? ஸோ காலம் லெட்டர், ரோ நம்பர். ஓகே. காலம் லெட்டர், ரோ நம்பர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சம்ங்கிறது அடிஷனுக்கு யூஸ் பண்றது. அதுக்கு என்ன ஃபார்முலானா இப்படி யூஸ் பண்ணுவோம். சம் போட்டுட்டு A1 is to A5. ஓகே. காலம் லெட்டர் இது ரோ நம்பர். காலம் லெட்டர் ரோ நம்பர் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ராடக்ட்ங்கிறது மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் போட்டு A1 is to A5. ஓகேவா? அடுத்தது. எல்லாம் இது வந்து ஃபர்ஸ்ட் வர்றது காலம், அதுக்கப்புறம் ரோல வரும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ஆவரேஜ் போட்டுட்டு A1 is to A5 இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த ரிலேட்டடாவும் கொஸ்டின் வருது. அப்புறம் காஹூத் இத பத்தின கொஸ்டின் வந்திருக்கு. காஹூத்ங்கிறது ஒரு கேம் பேஸ்டு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இது ஒரு இன்டராக்டிவ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தட் அலோ எஜுகேட்டர்ஸ் டு கிரியேட் குவிஸ், சர்வே, டிஸ்கஷன் இதெல்லாம் பண்றது காஹூத்ல பண்ணலாம். அப்புறம் இந்த எட் பசில் பத்தியும் கொஸ்டின் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம மூக் பிளாட்ஃபார்ம்னு சொல்ல முடியாது இதெல்லாம். ஓகேவா? மூக்குங்கிறது என்னன்னா வைடா அதுல நிறைய கோர்சஸ் இருக்கும். யார்கிட்டலாம் இன்டர்நெட் இருக்கோ எல்லாருமே அக்சஸ் பண்ணி படிக்க முடியும். அதெல்லாம் மூக் கோர்சஸ். ரொம்ப வைடா இருக்கும். பட் எல்எம்எஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். எல்எம்எஸ்ங்கிறது ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுல வந்து நிறைய கோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த அந்த இப்போ ஏதோ ஒரு கோர்ஸ பத்தி அவங்க எப்படி அத வந்து பாத்துக்கிறது? எப்படி அதுல டெஸ்ட் கண்டக்ட் பண்றது? இப்போ அது வந்து பெரிய லெவல்ல இருக்காது. ஒரு சின்ன ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே செட்டப் ஆயிருக்கு. இப்ப கூகுள் கிளாஸ் ரூம் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுக்குள்ள நான் பண்ண முடியும். இல்லையா? அதெல்லாம் எல்எம்எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம். ஓகே. அதே மாரி எட் பசில்ங்கிறது ஒரு எஜுகேஷனல் டூல் அது. தட் எனேபிள் டீச்சர் டூ ஆட் இன்டராக்டிவ் எலிமெண்ட்ஸ் லைக் குவிஸ், போல்ஸ் அதெல்லாம் இருக்கும். அடுத்த கொஸ்டின் எது கேட்டிருக்காங்க? இந்த எஸ்ராம், டிராம் பத்தினது எப்பயுமே இது கொஸ்டின் ரிப்பீட்டடா வரும். எஸ்ராம்ங்கிறது ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது ஃபாஸ்டா இருக்கும், ரிலையபிளா இருக்கும். மெமரி தட் இஸ் டசன்ட் நீட் ரெஃப்ரெஷிங். ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எஸ்ராம், ஸ்டாட்டிக் ரேம். ஓகேவா? டிப்பிக்கலி இது எங்க இருக்கும்னா கேஷ் மெமரியில இருக்கும். ஓகேவா? ரெஜிஸ்டர்ஸ்ல இன்சைட் த ப்ராசஸர் இருக்கும். இல்ல ஹை ஸ்பீட் பஃபர்ஸ் இன் சம் டிவைசஸ்ல இருக்கும். அடுத்தது டிராம்ங்கிறது டைனமிக் ரேம். டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், சீப்பா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாட்டிக் ரேம்ங்கிறது ஃபாஸ்டா இருக்கும், மோர் ரிலையபிள் மெமரி, பட் மோர் எக்ஸ்பென்சிவ். எது ஜாஸ்தி விலைனா எஸ்ராம் தான். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே. ஃபாஸ்டா இருக்கும். ஆனா ஸ்டாட்டிக் ரேம் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஓகே. தட் டசன்ட் நீட் ரெஃப்ரெஷிங் பட் மோர் எக்ஸ்பென்சிவ். பட் டைனமிக் ரேம் வந்து ஸ்லோவா இருக்கும். பட் சீப்பர் மெமரி தட் ரெக்வயர்ஸ் ரெஃப்ரெஷிங். இதுல ரெஃப்ரெஷிங் பண்ணணும். இது எங்க இருக்கும்னா டிப்பிக்கலி லொகேட்டட் இன் மெயின் மெமரி ரேம் கம்ப்யூட்டர்ல இருக்கும், லேப்டாப் அண்ட் மொபைல் டிவைசஸ்ல இருக்கும். கிராபிக்ஸ் மெமரி VRAM இன் ஜிபியூஎஸ் கிராபிக் ப்ராசஸிங் யூனிட்ல இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் நெக்ஸ்ட் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னா சுத்தி சுத்தி pH வேல்யூ கொஸ்டின் ரிப்பீட்டடா இப்ப கேக்குறாங்க. ஓகே. வாட்டரை பொறுத்த வரைக்கும் pH வேல்யூ ஆசிட் அண்ட் பேஸ் தெரியணும். மொத்தம் நமக்கு 14 வரைக்கும் இருக்கு இல்லையா? சோ அசிடிக்கா இருந்துச்சுன்னா அசிடிக் சொல்யூஷன்ஸ் pH எவ்வளவு இருக்குன்னா லெஸ் தென் 7 இருக்கும். ஓகேவா? நியூட்ரல் சொல்யூஷன்ஸ் pH வேல்யூ வந்து பியூர் வாட்டர்னா 7ல இருக்கும். ஸோ pH ஸ்கேல் நம்ம பார்த்துட்டோம். இது pHனா இது ஃபுல் நேம் கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே. எத்தனை ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு வாட்டர்ல? ஓகேவா? அதுல புரோட்டான் இருக்கும். அத வச்சு வரும் அது. ஓகே. 0 to 14ல இருக்கும். அசிடிக், அதுக்கப்புறம் 7ங்கிறது நியூட்ரல், அதுக்கப்புறம் பேஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஓஷன் அசிடிஃபிகேஷன் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓஷன் அசிடிஃபிகேஷன்ங்கிறது எப்படி அந்த ஓஷன் வந்து அசிடிக்கா மாறுது? மெயினா அதுக்கு காரணம் என்ன? இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஆசிட் ரெயின் அது லைட்டா அது செகண்டரி தான். பட் பிரைமரி ரீசன் இதுதான். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஆசிட் ரெயின் வந்து பொல்யூட்டன்ஸ். இது கொஞ்சம் ஆசிட் ரெயின் பத்தி தெரிஞ்சுக்கணும். சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு சேர்றது ஆசிட் ரெயின். ரெயின் எதனால அசிடிக் ஆகுது. அதுவும் லோக்கல் அசிடிஃபிகேஷன் வாட்டர் பாடிஸ்ல ஆகுமே தவிர, பட் அது வந்து மெயின் கிடையாது ஓஷன் அசிடிஃபிகேஷனுக்கு. ஓகே. கார்பன் டை ஆக்சைடு தான் ஜாஸ்தி. when carbon dioxide is absorbed by sea water it reacts with water to form carbonic ஆக்சைடா மாறுது. அதுதான் pH வேல்யூவை கம்மி பண்ணுது. நெக்ஸ்ட் வாட்டர் டர்பிடிட்டி ரொம்ப முக்கியம். வாட்டர் எப்படி இருக்கணும்? ஒரு மாதிரி குழ குழன்னு ஒரு மாதிரி மர்க்கியா இருக்கும். ஓகே. அந்த மர்க்கினஸ் அதுதான் வாட்டர் டர்பிடிட்டின்னு சொல்றோம். ஹையர் டர்பிடிட்டி வந்து என்னன்னா பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். அது வந்து அக்வாட்டிக் லைஃப்ல பாதிக்கும்.
ஓகேவா? அடுத்தது யூவி ரேஸ் பத்தின கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ். ஓகேவா? இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஃப்ரம் த சன்னால வர்றது. இதுல தே ஆர் இன்விசிபிள் டு த ஹியூமன் ஐ அண்ட் டிவைடட் இன் 3 டைப்ஸா பிரியுது. யுவிஏன்றது லாங்கஸ்ட் வேவ் லென்த் இருக்கும். இது ஏஜிங் அண்ட் ஸ்கின் டேமேஜ் கொண்டு வரும். யுவிபிங்கிறது மீடியம் வேவ் லென்த் இருக்கும். இது ரெஸ்பான்சிபிள் ஃபார் சன் பர்ன்ஸ் அண்ட் கேன் காஸ் ஸ்கின் கேன்சர். அதுக்கப்புறம் யுவிசிங்கிறது ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கும். இது எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் பட் மோஸ்ட்லி அப்சார்ப்ட் வித் எர்த் அட்மாஸ்பியர். அடுத்தது நமக்கு போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. போட்டோ கெமிக்கல் ஸ்மாக்னாலே இந்த இடத்துல சன்லைட்டோட ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? இஸ் அ டைப் ஆஃப் ஏர் பொல்யூஷன் கிரியேட்டட் வென் சன்லைட் வந்து ரியாக்ட்ஸ் வித் பொல்யூட்டன்ஸ் லைக் நைட்ரஜன் ஆக்சைடு, NOx நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் volatile ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அந்த VOCன்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணும், ரூம் டெம்பரேச்சர்ல வேப்பரா மாறும். நம்ம வீட்ல இருக்கிற நார்மல் நிறைய இடத்துல VOCs இருக்கு. ஓகேவா? இந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாத்துலயுமே. ஸோ விஓசிஸ், ஓகேவா? இதெல்லாம் வந்து சன்லைட்டோட ரியாக்ட் ஆகும்போது போட்டோ கெமிக்கல் ஸ்மாகா உருவாகுது. திஸ் ரியாக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஓசோன் O3 ஒன்று ஃபார்ம் ஆகுது அண்ட் அதர் போட்டோ கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓசோன் ஆக்சுவலா நல்லது தான். ஆனா வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஒரு ஓசோன் இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க ட்ரோபோஸ்பியர் ஓசோன் ஒன்று இருக்கு. இங்க ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு. 90% நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் இருக்கு. இது என்ன பண்ணுது, நமக்கு அந்த ஓசோன் லேயர் வந்து நம்ம ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ்ல நம்ம காப்பாத்துது. ஸோ இந்த ஓசோன் லேயர் நமக்கு தேவைதான். பட் இந்த ஒரு 10% வந்து ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிறது வந்து ஆக்சுவலா இது பேட் ஓசோன் சொல்லுவோம். இது வந்து கெடுதி. ஓகேவா? நெக்ஸ்ட் யூட்ரோஃபிகேஷன். யூட்ரோஃபிகேஷன்ங்கிறது என்னன்னா, எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் வாட்டர். என்ன பண்ணும், இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் நிறைய கெமிக்கல்ஸ் என்ன ஆகும், வாட்டர்ல வந்து இதுவாகும்போது கலக்கும்போது நிறைய நியூட்ரியன்ட் ஜாஸ்தி ஆயிடும். இந்த நியூட்ரியன்ட்ங்கிறது நம்ம எனர்ஜி வர நியூட்ரியன்ட் கிடையாது. நிறைய தேவையில்லாத கெமிக்கல்ஸ் ஜாஸ்தி ஆனோம்னா அங்க நிறைய ஆல்கே எல்லாம் ஃபார்ம் ஆயிடும். அந்த ஆல்கே ஃபார்ம் ஆன என்ன ஆயிடும், அங்க இருக்கிற அந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் அக்வாட்டிக் இதுக்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும். ஓகேவா? அதுதான் வந்து மெயின் யூட்ரோஃபிகேஷனுக்கு. ஓகே. இதுல வர்றதா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்ன்றது சொல்லுவோம். அங்க இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்குலாம் ஆக்சிஜன் வந்து கிடைக்காம போறது. அதுதான் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இதுல மெயினா என்ன பண்ணும், நிறைய வந்த உடனே என்ன ஆகும், அதுல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன பண்ணும், அதை வந்து கிளீன் பண்ண பார்க்கும். ஓகேவா? டீகம்போஸ் பண்ண பார்க்கும்போது நிறைய ஆக்சிஜன் எடுக்க ஆரம்பிச்சிரும். அது எடுக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆயிடும், அந்த இடத்துல ஒரு ஆக்ஸிஜன் கிடைக்காம போயிடும். ஹவு மச் ஆக்ஸிஜன் இஸ் யூஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் டு கிளீன் அப் ஆர்கானிக் வேஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக் வேஸ்ட். ஓகேவா? ஸோ பிஓடி ஹையரா இருந்துச்சுன்னா வாட்டர் வந்து டர்ட்டியா இருக்குன்னு அர்த்தம். பிஓடினா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஆக்சிஜன் எப்போ ஜாஸ்தி டிமாண்ட் தேவைப்படும்னா அங்க ஆக்சிஜனோடது கம்மியா இருக்கும்போது அக்வாட்டிக் லைஃப்ல பாதிக்கப்படும். அப்போ இல்லையா? ஃபிஷ்ஷுக்கெல்லாம் தேவை தானே, அது இங்க இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்லாம் எடுத்துருச்சுன்னா அங்க கிடைக்காம போயிடும். ஓகேவா? ஸோ அது தேர் இஸ், ஸோ திங்க் ஆஃப் இட் லைக் பாக்டீரியா ஈட்டிங் வேஸ்ட் அண்ட் யூசிங் ஆக்சிஜன். ஆக்சிஜன் நிறைய அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்க இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு கிடைக்காம போகுது. அடுத்தது சிஓடிங்கிறது கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அதுக்கும் பயோகெமிக்கலுக்கும் என்னன்னா, அது ஆர்கானிக் வேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். இங்க வந்து கெமிக்கல்ஸும் சேர்ந்து இருக்கும். ஆர்கானிக் அண்ட் கெமிக்கல் வேஸ்ட் ரெண்டுமே கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்ல இருக்கும். ஓகேவா? சிஓடி இஸ் யூசுவலி பிக்கர் தேன் பிஓடி பிகாஸ் இட் இன்க்ளூட்ஸ் மோர் டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். இதுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் இருக்கு. இது வாட்டர்ல பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஓ இந்த அளவுக்கு வாட்டர் பொல்யூட் ஆயிருக்கு, இது அப்படியே விட்டா அங்க இருக்கிற அனிமல்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்குலாம் கெடுதின்னு சொல்லிட்டு அதை வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து அதே மாரி சிஓடி இஸ் குயிக்கர் டு மெஷர் தென் பிஓடி. இது கொஞ்சம் டேஸ் எடுக்கும் இது கண்டுபிடிக்க. பட் இது வந்து உடனே கண்டுபிடிச்சிடலாம் சிஓடி. இதுல என்னெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு தண்ணீல, அதுக்கு எந்த அளவுக்கு ஆக்ஸிஜன் தேவைப்படுது. யூசுவலி டேக் எ ஃபியூ ஹவர்ஸ் அவ்வளவுதான். அடுத்தது எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நமாமி கங்கா. கங்கா அது கேன்ஜியோகனா யோஜனா. ஓகேவா? நீர் எப்படி பண்றது அதுக்காக வந்தது. அண்ட் ஆம்பிஷியஸ் இனிஷியேட்டிவ் லான்ச் வித் 2014ல வந்துச்சு டு கிளீன் அண்ட் ரெஜுவினேட் த கங்கா ரிவர். ஓகேவா? எக்ஸிக்யூட்டட் அண்டர் த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, NMCG. ஓகே, இது வந்து நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. நெக்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி பத்தின கொஸ்டின்ஸ் இப்போ நிறைய ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல வர்றது பிரைமர்லி ஃபிஷன். ஓகேவா? யுரேனியம் யூஸ் பண்ணி அந்த ஃபியூஷன் கிரியேட் பண்ணி இல்ல ஃபிஷன் கிரியேட் பண்ணி பண்றது இல்லையா? அது ஒரு இந்த எனர்ஜி இது கிரியேட் பண்றது எதுக்கு, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த நியூக்ளியர் எனர்ஜி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? அதுல கிரியேட் பண்றது. ஓகே, இது ஃபிஷனுங்கிறது லைக் யுரேனியம் 235 யூஸ் பண்றோம், இல்ல கம்பைனிங் லைட் அட்டாமிக் நியூக்ளியர் ஃபியூஷன்னா லைட் அட்டாமிக் ஹைட்ரஜன் ஆட் பண்ணி பண்றதெல்லாம் ஃபியூஷன்ல வரும்.
அது வந்து கம்பைன் டு ஃபார்ம் ஏ ஹெவியர் நியூக்ளியஸ் லைக் ஈலியம் யூஸ் பண்றது. அடுத்த கொஸ்டின் யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் என்னெல்லாம் வந்திருக்குன்னா ஏன்ஷியன் யூனிவர்சிட்டிஸ் பத்தின கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிவர்சிட்டிஸ்ல குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல இந்த எஸ்என்டிடி விமென்ஸ் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் இதுல ஒரு 2 யூனிவர்சிட்டி தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். எஸ்என்டிடி விமென்ஸ் யூனிவர்சிட்டி 1916 ஓகே மும்பைல இருக்கு. 1916ல ஆரம்பிச்சது. பஞ்சாப் யூனிவர்சிட்டி வந்து 1882ல சண்டிகர்ல ஆரம்பிச்சது இது. ஓகேவா? ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சுக்கோங்க. அந்த ஷார்ட் நோட்ஸ் வீடியோலயும் நான் அந்த யூனிவர்சிட்டியோட ஆர்டர்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அதுக்கப்புறம் என்இபி 2022 கொஸ்டின்ஸ் எப்பயும் போல நிறைய இம்பார்ட்டன்ட் ஆனது என்இபி 2020 கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதுல நம்ம 3 to 18 இருந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷனுக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஃபிளெக்சிபிள் ஸ்ட்ரக்சர் மாறிடுது. 5+3+3+4 இப்ப ஓகேவா? நம்ம படிச்சதெல்லாம் 10+2+3 இது கோத்தாரி அவர் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ஏபி 1986ல அதுக்கு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி இது இந்த ஃபார்மேட்ல தான் நம்மலாம் படிச்சோம். இப்ப இருக்கிறது 5+3+3+4 இது வந்து என்இபி 2020ல ஸ்கூல்ஸ்ல கொண்டு வரணும்னு சொன்னது. இது ப்ரமோட்டிங் மதர் டங் அஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன், கண்டினியூஸ் டீச்சர் ட்ரைனிங், இன்டகிரேஷன் ஆஃப் டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு நிறைய இப்போ இந்த வாட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் என்ஐபி 2020ல. அடுத்தது கோத்தாரி கமிஷன் இது பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ 1964 to 66ல அவரு தௌலத் கோத்தாரி அவர் ஆரம்பிச்சது. இவர் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். இவர் சொன்னது நேஷனல் எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் வரும். ராதாகிருஷ்ணன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் முதலியார் கமிஷன் வரும். ஓகேவா? அது வந்து செகண்டரி எஜுகேஷன் மட்டும் பண்ணுவாங்க. அடுத்தது கோத்தாரி என்ன பண்ணுவாரு, எல்லாமே பார்ப்பாரு. ஸ்கூல்ஸ், செகண்டரி ஸ்கூல்ஸ், அப்புறம் ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துலயுமே ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொண்டு வரணும்னு சொல்றாரு. எம்பசைஸ் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன், இம்ப்ரூவ்டு டீச்சர் ட்ரைனிங், இன்ஸ்டிடியூஷன் அட்டானமி இதெல்லாம் இவர் கொண்டு வந்தது. இவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு 1968ல நமக்கு வந்து ஒரு என்இபி வருது. ஓகே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது. ஓகே என்பிஇ. அடுத்தது வுட்ஸ் டிஸ்பேட்ச் இதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 1854 ப்ரீ இண்டிபெண்டன்ட்ல படிச்சது. இந்த மாக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் இந்தியன் எஜுகேஷன் இன் இந்தியான்னு சொல்லுவோம். இது ஒரு சேஞ்ச் புரட்சி மாதிரி வந்துச்சு இது. ஓகே நிறைய பண்ணாங்க இதுல. இதுல இந்த மாடர்ன் யூனிவர்சிட்டிஸ்ல அதுக்கப்புறம் வந்தது இதுலதான். அப்புறம் எஸ்டாப்ளிஷிங் யூனிவர்சிட்டிஸ் மேஜர் சிட்டிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே இந்த திஸ் டாக்குமெண்ட் பிளேட் a crucial ரோல் இன் ஷேப்பிங் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். அடுத்தது ஸ்வயம் பிரபா சேனல்ஸ்ல கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்திருக்கு. மொத்தம் 40 டிடிஎச் சேனல். இது இவங்க பண்றது வந்து இன்ஃபிளிப்நெட். ஓகேவா? இன்ஃபிளிப்நெட் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எங்க இருந்தாப்புல வைசாக்ல இருந்து பண்றாங்க. ஓகேவா? அப்லிஃப்ட் பண்றது பைசாக்ல இருந்து பண்றது. என்னெல்லாம் சேனல்ஸ் இருக்குன்னா வக்கீஷ், சன்ஸ்கிருதி, பிரபோத், சாராஸ்வத், பிரபந்தன், விதிக், கௌசல்யா, ஆர்யாபட், ஸ்பந்தன், தக்ஷ் இந்த 10 கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 40வது சேனல் வியாஸ். அதுக்கு நடுவுல சில சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. ஐஐடி பண்றது, ஐஐடி சென்னை எல்லாரதும் இருக்கு. ஓகே அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் மெயினா சிஇசி யூஜிசி பண்றது. ஓகே சிஇசி யூஜிசி. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அண்டர் கமிஷன் நம்ம இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவோம். 1882ல வந்தது. அப்பாயிண்டட் பை லார்ட் ரிப்பன் அவரது தலைமையில ஆரம்பிச்சது. ஃபோக்கஸ் ஆன் பிரைமரி எஜுகேஷன், லோக்கல் லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூஷன், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன், மேனேஜ்மெண்ட் பை லோக்கல் பாடிஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செகண்டரி ஸ்கூல்ஸ் இதெல்லாம் அவங்க பண்ணாங்க அண்டர் கமிஷன். அதுக்கப்புறம் 5 இயர் பிளான்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வருது. அதுல தேர்ட் 5 இயர் பிளான் பத்தின கொஸ்டின் வந்திருக்கு. 1961 to 1966 இதுல ஃபுட் செல்ஃப் சஃபிஷியன்சி அதை பத்தி கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளான், செகண்ட் பிளான் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. லைட்டா அட்லீஸ்ட் ஒரு வேர்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளான் வந்து அக்ரிகல்ச்சர்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. செகண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல. தேர்ட் 5 இயர் பிளான்ல ஃபுட். இது பிளான் ஹாலிடே. நெக்ஸ்ட் ஃபோர்த் பிளான்ல வந்து ஃபோக்கஸ் ஆன் growthல. ஃபிஃப்த் பிளான் வந்து இந்த பாவர்ட்டி அலிவியேஷன், பாவர்ட்டி. அப்புறம் ரோலிங் பின் ஒன்று வருது. அப்புறம் சிக்ஸ்த் பிளான் வந்து எம்பசைஸ் டெக்னாலஜில. செவன்த் பிளான் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், சோஷியல் ஜஸ்டிஸ்ல. எயித்து பிளான் வந்து எக்கனாமிக் லிபரலைசேஷன். நைன்த் பிளான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். டென்த் பிளான் வந்து ஜிடிபி growth. 11th பிளான் வந்து அட்வொகேட்டட் இன்க்ளூசிவ் growth. அப்புறம் 12th பிளான் வந்து சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் growth. அதுக்கப்புறம் 2017க்கு மேல நம்ம 5 இயர் பிளான் கிடையாது. அது நித்தி ஆயோகா மாறிடுது. இது ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இவங்க வந்து பிளான் பண்றது growthக்காக. ஓகேவா? அடுத்தது இது கூடவே கொஞ்சம் நம்ம
எம்டிஜி, எஸ்டிஜிய கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல கேட்கலனாலும் நமக்கு கேட்கிற வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எம்டிஜி வந்து 2000ல ஆரம்பிக்குது. 2015 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? அதே மாரி எஸ்டிஜி வந்து 2015ல ஸ்டார்ட் பண்றாங்க. 2030 வரைக்கும் இது வந்து கோல் செட் பண்றாங்க அதுல. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் எஸ்டிஜி, எம்டிஜி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியன் என்வைரன்மெண்டல் ஆக்ட்ஸ் வந்து வைல்ட் புரொடெக்ஷன் ஆக்ட் 1972ல வருது. வாட்டர் ஆக்ட் 1974, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, ஏர் ஆக்ட் 1981. இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல குடுத்துருக்காங்க இந்த வாட்டி. அப்புறம் என்வைரன்மெண்டல் புரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986ல வருது. இது புரொடெக்ட்ஸ் த என்வைரன்மென்ட் போஸ்ட். இந்த போபால் டிசாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்த புரொடெக்ஷன் ஆக்ட் வந்துச்சு. இதுக்கப்புறம் நெறைய நமக்கு இன்டர்நேஷனல் இருக்கு நமக்கு. புரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இந்த இதுல ஹையர் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் இந்தியன் புரோட்டோகால்ஸ்ன்னு இருக்கும். ஓகே. இந்தியன்து இருக்கு. அந்த சோலார் ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் லெவல்ல என்னலாம் வந்துச்சு? அது கொஞ்சம் லைட்டா மான்ட்ரியல் புரோட்டோகால் எல்லாமே கொஞ்சம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதுவரைக்கும் இந்த 2 எக்ஸாம் முடிஞ்சதுல ஃப்ரைடே முடிஞ்சதும் சரி, மண்டே 3 அண்ட் 6ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துருக்கோம். இதையும் தாண்டி கொஸ்டின் வரும். பட் இந்த மாரி கேட்கறாங்கன்ற ஒரு ஐடியா நமக்கு இது இந்த மாரி நம்ம பார்க்கும்போது தெரியும். அனாலிசிஸ் பார்க்கும்போது. ஸோ நல்லா படிங்க. இப்ப யுஜிசி எக்ஸாம் எழுத போறவங்க டக்குன்னு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணீங்களான்னு பாருங்க. அதே மாதிரி நான் போட்டிருக்க அந்த ஷார்ட் நோட்ஸ் வீடியோல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வருது. அதையும் கண்டிப்பா பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? முடிஞ்சா டைம் இருந்தா அந்த குயிக் ரிவிஷன் வீடியோஸ் ஒரு 7 வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போங்க. எடியூமாஸ்டரி தமிழ், இங்கிலீஷ் சேனல்ல. அதையும் ஒரு தடவ பாருங்க. அது ரிலேட்டடா அத சுத்தி சுத்தி தான் நெறைய கொஸ்டின்ஸ் எல்லா சப் டாபிக்ஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் த பெஸ்ட். வேற யாருன்னா யுஜிசி நெட் எழுதுறவங்க தெரிஞ்சாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெறைய பேரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். ஆல் த பெஸ்ட்.